ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க இது வந்து கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளைன்னா நெத்தியிலையும் அந்த வெள்ளை இருக்கும். அந்த விழாவில் அந்த சட்டம் அந்த மரம் தான் இதுதான் கருப்பு வெள்ளை. அந்த மின்னித்தஞ்சந்துக்கு மேலூடி ஒரு கோடா கிடக்க தான் சுத்தமான கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளையில் நல்ல மடிகாம்பில் கருங்காம்பு, காம்புலேயும் கருப்பு கிடக்கும். கருங்காம்பில் நல்ல மாடு 10 20 லிட்டர் கறக்கும். துப்புரவான மாடு, நல்ல மாடு. கருப்பு வெள்ளை பிடிச்ச ஆளுக்கு இந்த மாடு பெஸ்ட்டான மாடு, நல்ல மாடு. ரெண்டாவது ஈத்து மாடில் கிடேரி மாடு. பல்லு 6 பல்லில் நல்ல மாடு, துப்புரவான மாடு, நல்ல மாடு. நல்ல தக்குமுக்கான மாடு, நல்ல அடிக்கணத்த மாடு, குறுங்கால் மாடு, துப்புரவான மாடு, நல்ல மாடு. இப்படி மாடெலாம் நம்ம வளர்ப்புக்கு நல்ல மாடாக இருக்கும். ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம்னா கட்டத்தரத்து மாடு, மெட்டு விடாது, மேனியான மாடு. நல்லா அந்த 2 பக்கமும் அந்த வெள்ளாச்சைடு மரம் அடக்கும். அதுதான் ஒரிஜினல் கருப்பு வெள்ளை. நல்ல துப்புரவான கருப்பு வெள்ளையில் காம்புலேயும் அந்த கருப்பு வெள்ளை மாதிரி கிடக்கும். நல்ல மாடு. 4 காலும் கருங்கால், கருப்பு வெள்ளை. வாலுலேயும் அந்த மாதிரி கருப்பு வெள்ளை கிடக்கும். நல்ல அம்சமான மாடு, நல்ல மாடு. நல்லா அந்த கொம்பு அங்கனக்குள்ளே கருப்பு வெள்ளை, நல்ல கருப்பு வெள்ளைங்கும்போது பொடி கொம்பாக இருக்கும். அங்கனக்குள்ளே கட்டை கொம்புகளை வரும். ரொம்ப தூரம் வளராது. நல்ல கருப்பு வெள்ளை மாட்டுகளுக்கு அவ்வளோ தூரம் அங்கனக்குள்ளே சிம்பிளாக அந்த கொம்பும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நல்ல கொம்பும் சிம்பிளாக இருக்கும். நல்ல மாடு, தரமான மாடு. நல்ல ஒரு வளர்ப்புக்கு ஒரு 2 மாடு வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறதாளுக்கும் வச்சுருக்கலாம். 10 மாடு வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இப்படி மாடுகளாக செலெக்ஷன் பண்ணலாம். சுத்தமான கருப்பு வெள்ளை. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.